ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் ஃபீல் குட் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஃபீல் குட் மூவி கைஸ். இந்த மூவிஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கைஸ். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டீம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட்பால் டீமோட கோச்சாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த டீமை எப்படியோ ட்ரெயின் பண்ணி நேஷனலில் பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருவாரு. அப்படி வின் பண்ண வச்சதுக்கப்புறம் இவர் ஏதோ சீட்டிங் பண்ணி தான் அந்த டீமை வின் பண்ண வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதனால நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு அங்கிருந்து அவரோட ஹோம் டவுனுக்கு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகுறாரு. அப்படி ரிட்டர்ன் ஆகி அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரோட பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் டீம்ல பார்த்தீங்கன்னா பிளேயராக இருக்கான். அந்த டீம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ட்ராஃபியை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த டீம்ல இருக்கிற யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒழுங்கா விளையாட தெரியல. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த டீமோட கோச்சா நம்ம ஹீரோ பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த டீமை எப்படி ஜெயிக்க வைக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbல இருந்து 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4th என்ன மூவி பார்க்க போறோம்னா CJ7. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரோட பையனை பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்பாரு. ஆனால் அந்த பையனை பார்த்தீங்கன்னா படிக்கிறது பிடிக்காம வேற ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற பசங்க எப்படி இருக்காங்களோ அந்த பசங்கள மாதிரியே தானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். ஆனால் அதுக்கான பண வசதி பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட இருக்காது. இப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஒன்று ஃப்ரெண்டாக கிடைக்குது. அந்த ஏலியன் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பையன் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியனுக்கும் இவனுக்கும் இடையில இருக்கிற பாசம் எப்படி இருக்கு அப்படின்ற சொல்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்பவே டச்சிங்காக முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே இந்த மூவி வேற லெவலில் இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு. பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbல இருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd என்ன மூவி பார்க்க போறோம்னா புரோக்கர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அனாத ஆசிரமத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற குழந்தைகளெல்லாம் நம்ம ஹீரோஸ் 2 பேருமே எடுத்து வேறொரு பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா காசுக்காக கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் அடாப்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அந்த அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து ஒரு இல்லீகல் அடாப்ஷன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்பவும் அந்த குழந்தைய தேடி வராங்க. தேடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோஸோட சேர்ந்துட்டு அவங்களோட குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மூவியில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்காக வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸை தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியை ரொம்ப சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbல இருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd என்ன மூவி பார்க்க போறோம்னா தி சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படின்ற மேகசினில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே போரிங்காக தான் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கசப்பான வாழ்க்கையை தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் வேலை செய்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு மேகசின் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இதனால நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபோட்டோ கொடுத்து அந்த 25 ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற 25வது ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா மேகசினில் ஃப்ரண்ட் பேஜில் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த 25வது ஃபோட்டோவை தொலைச்சிட்றாரு. இப்படி தொலைச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை எடுத்த ஃபோட்டோகிராஃபரை நம்ம ஹீரோ தேடி போகிறாரு. அப்படி தேடி போகும்போது இவர் என்னென்னலாம் அட்வென்ச்சர் பண்ணுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க கைஸ். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ செய்யவே முடியாத விஷயங்களெல்லாம் கனவாக நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு இவர் போன அந்த ஒரு பயணத்து மூலிமா அப்படின்றத சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த மூவி பற்றின IMDbல இருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா தி பீனட் பட்டர் ஃபால்கன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் ஒன்று இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் ஹோமில் தான் இருந்து வளர்ந்துட்டு இருப்பாரு. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ரெஸ்லிங் வீரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். இப்படிப்பட்ட ஆசை இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த நர்சிங் ஹோம்லேருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு ஒரு ரெஸ்லிங் வீரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ராவலையும் மேற்கொள்கிறாரு. இப்படி மேற்கொள்ளும் போது அவருக்கு வர கஷ்டங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராவலில் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு கருத்தொன்னு சொல்லியிருப்பாங்க கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மன வலிமை இருந்தாலே போதும், நம்மளால் எதை வேணால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நோயின்றதெல்லாம் ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரத்தோட நடித்த அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலேயே ரியல் லைஃப்பில் டவுன் சிண்ட்ரம் அப்படின்ற நோய் இருக்குது. அதை வச்சுட்டு தான் இந்த மூவிலேயே நடிச்சிருக்காரு அவர். இந்த மூவியை பார்க்காம யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.